வணக்கம். இது இந்த வருடம் 2024 குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை. இது ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். இப்போது மே மாதம் 1ஆம் தேதி 2024 காலையில் 11:50 மேலே 12 மணிக்குள்ளே குரு மேஷராசி கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்காருவார், கார்த்திகை 2ஆம் பாதத்தில். அப்போது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத பற்றி இப்போ சொல்கிறேன். முதல்ல மேஷராசி. இவ்வளோ நாள் மேஷராசிக்கு ஜென்ம குருவாய் இருந்த குரு இப்போது உங்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்கிற தனம், குடும்பம், வாக்கு, கல்வி மற்றும் நேத்திரம். நேத்திரம்னா கண். இதை குறிக்கக்கூடிய இடத்துல உட்கார்றதுனால சிறப்பான பலன்களை இந்த மேஷராசிக்கு டெஃபினட்டாக குரு கொடுப்பார். குடும்பத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், தனஸ்தானம் அதாவது வருமானத்தை பெருக்கக்கூடிய தன்மை, அதிகமான லாபங்கள் சம்பாதிக்கிறது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. அதே மாதிரி கல்வி, 2ஆம் இடம் கல்வி, படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாக்கா இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு இப்போ இந்த ஒரு வருடம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஞாபக திறன் எல்லாத்தையும் வளர்த்து விடுவார் இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு. கண் பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட கண்ணாடி இல்லை லென்ஸ் எதையாவது போட்டு சரி பண்ணுற அளவுக்காவது இப்போ அந்த ரிஷபராசிக்கு வர குரு ஹெல்ப் பண்ணுவார் மேஷராசிக்கு. இவர் அந்த இடத்துல அங்கே உட்காரும்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்கிற வியாதி மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்ப்பார், 8ஆம் இடம்னு சொல்கிற ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார், 10ஆம் இடம்னு சொல்கிற தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். குரு உட்கார்ற இடத்தை விட குரு பார்க்குற இடம் சிறப்பு பெறும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இவ்வளோ நாள் வியாதி தொல்லைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது இந்த வருடம் சரியாகும். ஆயுள் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால ஆயுள் வழியில் இருந்த பிரச்சனைகள், பயங்கள், வண்டி வாகனத்தில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள், அடிபடுறது, கீறிக்கிறது, இது எல்லாத்தையும் இப்போ இந்த ஒரு வருடம் அவ்வளோவா ஒன்றும் இருக்காது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை இந்த மேஷராசிக்கு கொடுக்கும். 10ஆம் இடம் நம்ம ஸ்டேட்டஸ்கோ, இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குன்ற இடத்தையும் குறிக்கும். ஸோ அந்த 10ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால உலகம் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல பல சிறப்பான செயல்களை செய்து முடிப்பீர்கள் இந்த ஒரு வருடத்தில். மேஷராசிக்கு சனி நல்லா இருக்கார், 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில். ஸோ நல்ல லாபங்களும் கொண்டு இருக்கும். கேது 6ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பு. ராகு மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ராகுவுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றிக்கிட்டு வந்தாவே போதும். வேறு எந்த கிரகத்துக்கும் நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். சரியா? நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. உங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை இந்த பர்டிகுலர் குரு பயிற்சி ஆன அப்புறம். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளாலே சில நேரங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஹைலைட் பண்ணுறார் குரு. ஓகே. குடும்பம் வழியில் நல்ல நல்ல சுப காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உதவும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முயற்சி எடுத்தால் கல்யாணமும் நடக்கும். அரசியல்வாதிகளுக்கும் இந்த குரு பலம் மேஷராசிக்கு இருக்கிறதுனால நல்ல பல செய்திகள் அவங்களுக்கு சேரும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இவ்வளவு நாள் விரயஸ்தானத்தில் இருந்த குரு நிறைய விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார். அதுவும் வேஸ்டான செலவாக இருந்திருக்கும். அந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்தி இருந்த அந்த குரு இப்போது ஜென்மத்தில் உட்கார்றார், உங்கள் ராசியிலேயே உட்கார்றார். ஜென்மத்தில் குரு நம்ம ராசி நம்ம தலையை குறிக்கும். ஆக்சுவலாக அந்த தலையில்
இப்போ குரு என்கின்ற ஒரு பிளானட் ஃபார் நாலேஜ், அறிவாளி வந்து உட்கார்றார் அப்படின்னும்போது உங்கள் அறிவை நல்லா வித்தியாசமாக யோசிக்க வைப்பார். எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை தருவார். அதே நேரத்தில் யாருக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும், யாருக்கிட்ட சேர்ந்துருக்கணுன்ற அறிவையும் கொடுப்பார். இப்போ ஜென்மகுரு வந்தபோது தான் ராமர் வந்து நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு போனார்னு சொன்னாங்களே, அதுக்கு காரணம் அந்த குருவாகப்பட்டவர் எங்கே இருந்தால் உனக்கு நல்லது, எங்கே இருந்தால் நீ அதை அடையலாம் அப்படின்றத ராமருக்கு உணர்த்தித்தான் அந்த வேலை நடந்திருக்கு. சரியா? அதனால் ராமர் காட்டுக்கு போனாருன்றதுக்காக நம்ம எல்லாம் காட்டுக்கு போக போகிறதில்ல. இடப்பெயர்ச்சி வந்ததுன்னா ஏற்றுக்குவோங்க, அது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு இந்த ரிஷபராசிக்கு சொல்லுது. தலையில் கவனம் தேவை, தலையில் கவனம் தேவை. ஏன்னா தலையை குறிக்கக்கூடியது 1ஆம் இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலைக்கு குளித்தாக்கா ஒழுங்காக தலையை நல்லா துவட்டணும், இல்லைன்னா நீர் கூத்துக்கும். இதே பெண்களாக இருந்தால் தலையில் அந்த உங்களுக்கே தெரியும் ஈறு பேனு அதெல்லாம் பூத்து என்னென்னவோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு இந்த ரிஷபராசிக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்க முக்கால்வாசி அழகாக இருப்பாங்க, மூவி ஸ்டார்ஸ் மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னென்னா ரிஷபம் சுக்கிரனுடைய ராசி. ஓகே, அந்த ராசியில் பிறந்தவங்க 90% அப்படி தான் இருப்பாங்க, சினிமா நடிகர் நடிகைகள் மாதிரி. ஸோ தலையில் கவனம் தேவை. ஸோ கீழே விழுந்தால் கூட தலையை போய் முட்டிக்காதீங்க எங்கேயும், ஃபஸ்ட்டு கையகையே வச்சுட்டு தான் கீழே, அப்படி ஜஸ்ட் அ காஷன். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம், மேற்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இது வழியில், பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி, முன்னேற்றங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு, மற்றும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்கள் மேற்கல்விக்கான முயற்சி, பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் இந்த குரு பயிற்சி உதவும். ஏன்னா அவர் 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம் திருமணஸ்தானம். ஸோ இது நாள் வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் டெஃபினட்டாக இந்த குரு பயிற்சியில் கல்யாணம் ஆகும். ஓகே, ஏன்னா குரு பார்க்குற இடங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே, மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். 7ஆம் இடம் மற்றவர்களுடைய பொருள், பொன், அதை பற்றி குறிக்கக்கூடிய இடமும் கூட, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இப்போ 7ஆம் இடம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் தரும். ரிஷபராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் நல்ல லாபங்களை இந்த பீரியடில் பார்க்கலாம். ஜென்ம குருன்றதை நினச்சி பயப்பட வேண்டாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்கறதுனால நல்ல பாக்கியங்களையும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஒன்றுமே கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு என்னன்னா, சனி 10th ஹவுஸ், அதாவது 10வது வீட்டில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக எதுவுமே தொழிலில் ஒரு சக்ஸஸ் கிடைக்காது, தொழிலில் முன்னேற்றம் இருக்காது. ரொம்ப கடின முயற்சி எடுத்து போட்டாகணும், ரொம்ப பொறுமையை கையாளணும். குறுக்கு வழிகளெல்லாம் கையாண்டாக்கா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். உங்களுக்கு ராகு நல்லா இருக்கார் 11ஆம் இடத்துல, பட்டு கேது நல்லா இல்லை 5ஆம் இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து குரு நல்லா இல்லை, சனி நல்லா இல்லை, கேதுவும் நல்லா இல்லை. குருவுக்கு நான் இந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னல, இதுக்கு முன்னாடி வீடியோ, அதில் சொன்ன கோயிலில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், அதை சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சனிக்கு சனிக்கிழமை விளக்கேற்றிட்டு வாங்க. சனிக்கிழமை சுத்த சைவமாக இருங்க. கேதுவுக்கு பதில் நீங்கள் விநாயகருக்கு என்றைக்கு வேணால் விளக்கு போடலாம். கேதுவுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கடவுள் விநாயகர் கடவுள். ஸோ வீட்லேயே கேதுவை நினச்சி விநாயகருக்கு விளக்கேற்றி வேண்டிக்கலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இவ்வளவு நாள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம், அதுவும் எதிரி உடைய வீடு.
விரயங்கள் எதிர்பாராமல் வரும். திடுதிப்புன்னு நல்லா வேலை செஞ்சுட்ருக்க, ஃப்ரிட்ஜு கெட்டுருவோம், கார் ஓடாது, பைக்கு ஓடாது, திடீர்னு ஒரு செலவை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு வந்தாலும் அது சில டைமில் நமக்கு நம்ம சில சொத்து பத்து வாங்குகிற மாதிரியோ இல்லை செலவு இருக்குது வாங்கினோன்னா அது ஆனால் ஒரு சுபகாரியத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி நம்மளே செலவு பண்ணிட்டோம்னா நல்லது. இப்போ திடீர்னு வீட்டில் ஒரு வீடு வாங்கிறது இல்லைன்னா ஒரு திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த செலவு சுப செலவு தான். செலவு இருக்குன்னு தான் குரு சொல்கிறார். அதை சுப செலவாக மாற்றிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு அவங்க ராசியுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பார். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம். தாயார் வழியில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் அம்மாவுக்கு உடல்நல பாதிப்புகள் இருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சி தரும். 4ஆம் இடம் வீடு வாகனம் நிலம் போன்ற அசையா சொத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதனால் அது சம்பந்தமாக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வீடு வாங்குகிற பாக்கியமும் கிடைக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஸோ சுகங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் குரு. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 6ஆம் இடம்னு சொல்கிற வியாதி மற்றும் எதிரி ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வியாதிகள் எதிரிகள் யாராவது இருந்தாக்கா ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தானாகவே சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இல்லைன்னா அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை அந்த குரு கொடுப்பார் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் குரு. நீங்கள் உங்கள் பாதத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரு பயிற்சி ஆனவுன்னு மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா அடிப்பட்டால் பாதத்தில் அடிப்படும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அது பாத்ரூமாக கூட இருக்கலாம். தண்ணி தேங்கி இருந்தால் வழிக்கு பாதத்தில் ஏதாவது அடிப்பட்டு இல்லை கால் சுளுக்கு பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் அந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். உங்களுக்கு சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், அது பரவாயில்ல. ராகுவும் நல்லா இல்லை, கேதுவும் நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு மொத்தம் குரு ராகு கேது. குருவுக்கு சொன்ன பரிகாரத்தை செஞ்சுருங்க. ராகு கேதுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் ராகு காலத்தில் ராகு கேது 2 பேருக்குமே விளக்கேற்றுங்க. ஓகே, அது போதும். அடுத்து கடகராசி. கடகராசிக்கு இவ்வளவு நாள் 10ஆம் இடத்துல இருந்த குரு, 10இல் குரு பவிசு கெடுப்பான், பேரை கெடுக்கணுன்னே இருப்பான். நம்மளுடைய கௌரவத்தை கெடுத்துருவான், 4 பேர் மதிக்கக்கூடிய தன்மையை குறைச்சிருவான், அவமானம் அசிங்கங்களை ஏற்படுத்துவான். இது பழமொழி. அந்த 10ல் இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து இப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு குரு வரார். 11ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 11ஆம் இடம் அவ்வளவு நல்ல ஸ்தானம், குரு போய் உக்காடுறது. ஸோ இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் புதுசாக ஏதாவது பொன் பொருள் ஆடை ஆபரணம் நகை நட்டு எல்லாம் வாங்குவீங்க. சுப செலவுகளும் ஏற்படும். நல்ல காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சகோதர சகோதரி ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தைரியமெல்லாம் குறைஞ்சிருந்தால் திரும்ப பழைய தெம்பு பழைய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரி வழியில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். 5ஆம் இடம் பிள்ளைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதெல்லாம் குறையும். பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல தகவல்களும் கிடைக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்கள் பூர்வ கர்மால செய்த சில நல்ல பலன்களையும் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் அடையலாம். அப்புறம் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடம். அதை பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அப்புறம் பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு
பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாகவே பண்ணலாம். உங்களுக்கு சனி இன்னமும் அஷ்டம சனியாக இருக்கிறார். ராகு 9ல் இருப்பது சிறப்பில்லை. கேது நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார். ஸோ சனிக்கு ராகு. அஷ்டம குரு கடகராசிக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் தேவைன்னு சொல்லுவேன். ஓகே, உங்கள் ஜாதகப்படி இப்போ நடக்கிற தசாபுத்தியை பாருங்கள். அதில் சஷ்ட அஷ்டக பீரியடில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு முறை திருக்கடையூர் போய் ஆயுஷோமம் பண்ணிக்கிட்டு வர்றது நல்லது. நீங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றணும். சனிக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். சனிக்கிழமை முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக பசுமாடு இருந்ததுன்னா அன்னைக்கு எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டு 2 வாழைப்பழம் போட்டு இடித்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ராகுவும் நல்லா இல்லை. ஸோ வாரத்தில் ஒரு நாள் ராகுவுக்கு விளக்கேற்றுங்க ராகு காலத்தில். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்கு இவ்வளவு நாள் பாக்கியஸ்தானம்னு சொல்கிற 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் நல்ல பாக்கியங்களை எல்லாம் கொடுத்துருப்பார். அது கையில் காசு இருக்கோ இல்லையோ, கடனோ உடனோ எதையோ வாங்கியோ விற்றோ நல்லா பாக்கியமாக சந்தோஷமாக வச்சுருந்தார். இப்போ அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்றார். 10ஆம் இடம்தான் சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கும் என்கின்ற இடமும் கூட. ஸ்டேட்டஸ்கோ அப்படின்வாங்க, உலகம் நம்மளை எப்படி பார்க்கும். அந்த 10ல் குரு வந்தாவே பவிசு கெடுப்பான்னு ஜோதிடம் சொல்லுது. பேரை கெடுத்துருவான், அவமானம் அசிங்கங்களை ஏற்படுத்திடுவான். எப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா என்ன, நம்ம செய்கிற தொழில் 10ஆம் இடம் அந்த கேரியரை குறிக்கக்கூடிய இடம், தொழிலை குறிக்கக்கூடிய இடம். இங்கே செய்கிற தொழிலில் ஒரு முறைக்கு 3 முறை நீங்கள் செஞ்சது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா மேலதிகாரிகளுடைய கண்களுக்கு மட்டும் அந்த தவறு தென்படும். அதனால் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும். இல்லைன்னா ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக சில நேரங்கள் தண்டனைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சிம்மராசி கண்டிப்பாக இந்த நான் சொன்ன கோயில்கள், அந்த கோயிலில் ஒரு கோயிலாவது போயிடணும். குரு பயிற்சிக்கு அப்புறமா வாரம் வியாழக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு கொண்டக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு அதில் 2 வாழைப்பழம் போட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வர்றது நல்லது. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு விளக்கேற்றணும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த குரு உங்களை இன்னும் நல்லா சிறப்பாக தொழிலில் வேலை செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் இந்த மாதிரி சில முட்டுக்கட்டைகள் போடுவார். தொழில் விஷயமாக ஏதாவது புதுசாக ஏதாவது படிக்கணுன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும். தொழில் விஷயமாக உங்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டால் ரொம்ப நல்லது. அங்கே இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இதெல்லாம் பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷங்கள் குறையாது. பண வரவில் எந்த சிக்கலும் வைக்க மாட்டார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சுகங்கள் வழி மற்றும் தாயார் உடல்நிலை, தாயார் இருந்தாங்கன்னா தாயார் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும். 6ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் உங்களுக்கு எதிரிகளாக தெரிந்தவர்கள் இனிமேல் காணாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த குரு பயிற்சியில். ஏன்னா குரு எதிரி ஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிரியை நண்பனாக மாற்றிடுவார், இல்லைன்னா எதிரியை அடிச்சுடுவார். ஓகே, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறார். சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்னு பார்த்தா மூட்டு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஹெல்த்தை செக்கப் பண்ணுறதும் நல்லது. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்க வைப்பார். ஸோ நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும்.
இல்லைன்னா அதுவும் ஏறலைன்னா 3 முறைக்கு படிக்கணும். ஓகே, குரு ஸ்டடீஸ்க்கான பிளானட். உங்களுக்கு இப்போ குரு நல்லா இல்லை, சனி 7ஆம் இடத்துல இருப்பது கண்ட சனி, அதுவும் நல்லா இல்லை, ராகுவும் நல்லா இல்லை, கேதுவும் நல்லா இல்லை, இப்படி 4 கிரகங்களும் நல்லா இல்லை. அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த குருவுக்கான க்ஷேத்திரங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். சனிக்கிழமை சுத்த சைவமாக இருக்கிறதும் நல்லது. ராகு கேதுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் விளக்கேற்றிட்டு வர்றது ராகு காலத்துலேயும் நல்லது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரவங்களுக்கு இவ்வளவு நாள் 8ஆம் இடம்னு சொல்கிற ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த குரு 9ஆம் இடம் அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். கன்னிராசிக்கு குரு 8ஆம் இடத்துல இருந்தார். அஷ்டம குரு 9ஆம் இடத்துக்கு போகிறார் பாக்கியஸ்தானத்தில். இந்த அஷ்டம குருவில் இருந்தபோது உங்களுக்கு 8ஆம் இடம்னா விரயம், அதாவது செலவு, பணம், அடுத்தவர்களுக்காக செலவு பண்ணுறது. நீங்கள் அடுத்தவர்களுக்காக சிலதை வித்தாவது எதையாவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான சில சங்கடங்களை இந்த பீரியடில் ஏற்படுத்தியிருப்பா. 8th ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் அதர் பீப்புள்ஸ் மணி. ஓகே, 8ஆம் இடம் என்ன தான் ஆயுள் ஸ்தானமாக இருந்தாலும் அது இதையும் கவர்ன் பண்ணும். 8ஆம் இடம் அதனால் கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸு இதெல்லாத்தையும் இந்த கன்னிராசிக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானம், நல்ல பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக கன்னிராசிக்கு இது இருக்குது. கன்னிராசிக்கு அவங்க ராசியே குரு பார்ப்பார். உங்கள் ராசியே குரு பார்க்கறதுனால நல்ல தெளிவான அறிவு, நல்ல தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடம் சகோதர சகோதரி மற்றும் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் இருந்த பயங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் காணாமல் போய் தெம்பும் தைரியமும் கூடும். சகோதர சகோதரி வழியில் இருந்த சிக்கல்கள் தீரும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில் இருந்த சில சங்கடங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இதுவும் தீர்ந்து பிள்ளைகள் வழியிலையும் நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு இருக்குது. உங்களுக்கு சனியும் எக்ஸலண்ட்டாக இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கார். சனி ராகு கேது கெட்டவர்களாக இருந்தாலும் 3ஆம் இடம் 6ஆம் இடம் இல்லை 11ல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது செய்வாங்க. ராகு கேது மட்டும் நல்லா இல்லை. ஸோ நீங்கள் ராகு காலத்தில் ராகு கேதுவுக்கு மட்டும் விளக்கேற்றிட்டு வந்தால் போதும். மற்ற ராசிக்காரர்களுக்கு அடுத்த கிளிப்பில் விளக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.